Hi friends, Assalamu alaikum and welcome back to my channel. I am Sumaya from Sumi's Home Chef. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ரொம்பவே டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் சால்னா எப்படி பண்றது அப்படிங்கிறது தான். இதை நீங்க ஒரு வாட்டி செஞ்சு பார்த்தா போதும். இனிமேல் பரோட்டா பண்ணும்போதெல்லாம் இந்த சால்னா தான் செய்வீங்க. அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். அண்ட் இந்த சிக்கன் சால்னா பொறுத்த வரைக்கும் நம்ம குக்கரில் பண்ண போகிறதில்ல. ஸோ நார்மல் கடாயில் நல்லா கொதிக்க வச்சு சிக்கனை வேக வச்சு எடுக்கிறதுனால அந்த மசாலா கம்ப்ளீட்டாக அந்த சிக்கனில் அப்சர்வ் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஜூஸியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ பார்த்துட்டு மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த சிக்கன் சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் சூடானது நம்ம அதில் ஒரு பட்டை துண்டு லைட்டாக க்ரஷ் பண்ணிவிட்டு அது கூடவே 2 ஏலக்காயும் சேர்த்து போட்டுக்கிறோம். அது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். சோம்புத்தூளும் சேர்த்து நாம் அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு சேர்த்துக்கிறோம். இந்த லைட்டாக ஓரளவு லோ ஃப்ளேமில் வறுத்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக ஆல்மண்ட்ஸ் இல்லைனா cashews போட்டுக்கலாம். நான் ஆல்மண்ட்ஸ் தான் போடுறேன். ஒரு 6 நம்பர்ஸ் போட்டிருக்கேன். இப்போ இதையும் நம்ம லைட்டாக லோ ஃப்ளேம்லேயே இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இது ஓரளவுக்கு ஆயில்லையே நல்லா வெந்து நல்லா வாசம் வர ஆரம்பித்ததும் இதில் 1 கப்பு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்க்குறோம். இந்த தேங்காய் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் நாம் இந்த மாதிரி நல்லா ஆயில்லையே வறுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கூட நாம் அதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் ஓரளவுக்கு கலர் சேஞ்சாக இருக்குது அண்ட் லைட்டாக கிறிஸ்பியாக வந்திருக்குது. இப்போ நாம் இதை ஒரு தட்டில் எடுத்து மாற்றி ஆற வச்சுக்கலாம். இது கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறமா இதை நல்லா ஃபைனாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அதே பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் விட்டுக்கலாங்க. இந்த ஆயிலில் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறமா அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அதையும் நாம் ஸ்லைஸ்டு பண்ணி சேர்க்குறோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. இதை லைட்டாக இந்த மாதிரி வதக்கி விட்டதும் நாம் இது கூடவே 2 தக்காளி நல்லா பழுத்தது அதையும் ஸ்லைஸ்டு பண்ணி சேர்க்குறோம். தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. அண்ட் இதுலேயே நாம் கொஞ்சம் வதக்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா நாம் அதில் இஞ்சி பூண்டு சேர்க்க போகிறோம். நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்குள்ள இஞ்சி பூண்டு அதை ஃப்ரோசன் பண்ணது அதை சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா அந்த ராஸ்மெல் போகிறது வரைக்கும் அந்த ஆயிலே வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி குழம்பு பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுக்கக்கூடிய சிக்கன் பீசஸை சேர்க்குறோம். சிக்கன் மோஸ்ட்லி முள் எல்லாம் போட்டு தான் பண்ணுவாங்க. அதாவது ஹோட்டல்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்கான சிக்கன் பீசஸை எடுத்துகிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய முள்ளை போட்டு தான் சால்னா பண்ணுவாங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூளும் அப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு குமின் பவுடர் ஜீரகத்தூளும் சேர்க்குறோம். அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். 2 மினிட்ஸ் லைட்டாக வதக்கினதுக்கு அப்புறமா நாம் இதில் மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். பட் நான் இங்கே காரம் கம்மியாக வேணுங்கிறதுக்காக 1.5 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்க்குறேன். அடுத்ததாக இது கூட நாம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்க்குறோம். ஸோ இவ்வளோ தான் இதில் நம்ம சேர்க்க போகிற மசாலா. இப்போ இந்த ராஸ்மெல்லாம் போகிறதுக்காக இந்த ஆயிலையே நம்ம கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கணும். அண்ட் அந்த சிக்கன்லேயும் நல்லா மசாலா அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த மாதிரி பண்ணுறதுனால இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வதக்கினதுக்கு அப்புறமா நாம் இதை ஒரு 2 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுக்கலாங்க. இந்த ஆயிலையே அது கொஞ்சம் வேகிறதுக்காக தான். 2 மினிட்ஸ் வேக வச்சதுக்கு அப்புறமா நாம் இதில் தண்ணி சேர்த்து கொதிக்க விட போகிறோம். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு லைட்டாக இதை கொதிக்க விடணும். அண்ட் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக விட வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நாம் இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு வாட்டி உப்பையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாம். இப்போ சரியாக 10 நிமிஷம் இருக்குங்க. நல்லா வெந்திருக்குது. சிக்கன்லாம் நல்லா கொதிக்குது. ஆயிலெலாம் வெளியே வந்திருக்கு பாருங்கள். இப்போ லைட்டாக இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நாம் ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுருக்கக்கூடிய தேங்காவை லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அதை இப்போ சேர்க்குறோம்.
துருதுருப்பாக அரைக்காமல் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இதில் அடிஷ்னலாக ஒரு கப்பு தண்ணி கூட சேர்த்துக்கலாம். பொதுவாக சால்னா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லிக்யூடாக தான் இருக்கும், திக்காக இருக்காது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வந்து அதிகமாக சேர்த்து கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ திக்காக இருக்கிறதுனால நான் அகைன் வந்து கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்து இப்போ நல்லா கொதிக்க விட போகிறேன். நல்லா கொதிக்கும்போது நம்ம லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் டார்க்கான கலரில் வரது மட்டும் இல்லாமல் சைடில் எல்லாம் நல்லா ஆயில் வந்து ரிலீஸ் ஆகுது பாருங்கள், இந்த மாதிரி வரும். அவ்வளோதான். நம்ம இதில் ஃபைனலாக கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ண வேண்டியதுதான். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த சால்னா மட்டும் நீங்கள் வச்சிங்கன்னா இனிமேல் வந்து ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு விரும்பவே மாட்டீங்க. வீட்டிலேயே அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்டு நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் பரோட்டா பார்த்திங்கன்னா வீசாமலே ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பண்ணுறது மாதிரியான பரோட்டா தான் செஞ்சுருந்தேன். அந்த வீடியோ கூட நான் ரீசெண்டாக அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அது கூட தான் இந்த டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் சால்னா வச்சு சாப்பிட போகிறோம். பரோட்டாவை பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அண்ட் இந்த சால்னாயும் சூப்பராக அட்டகாசமாக இருந்தது. ஸோ நீங்களும் பார்த்துட்டு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சால்னா வச்சு சாப்பிட்டிங்கன்னா எத்தனை பரோட்டா சாப்பிட்டோன்னே நமக்கே தெரியாது, அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா வீடியோக்கு மறக்காமல் லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.